أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمانே உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு ஒளியாக ஆக்கி அல்லாஹ் எங்கள் பார்வைக்கு யா அல்லாஹ் ஒளியாக ஆக்கி தந்தர்லி அல்லா எங்கள் கவலையை அகற்றி அல்லா எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் கிருபை ரஹ்மத் செய்ய அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொண்டு உன் நிறைவான கூலியை தந்தர்லி அல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் பையினா அத்தியாயம் 98 தெளிவான சான்று மதீனாவுல இறக்கப்பட்ட சூரா இது 8 வசனங்கள் தான் சூப்பரான வசனங்கள் படிங்க சாரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பாளர்களிலும் உள்ள இறை நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய நிராகரிப்பில் இருந்து விலகிவிடக் கூடியவராய் இருக்கவில்லை. தெளிவான சான்று தங்களிடம் வரும் வரை, தூய்மையான வேத நூல்களை ஓதி காண்பிக்கும் ஒரு தூதர் அல்லாஹ்விடம் இருந்து வரும் வரை அவற்றில் முற்றிலும் நேர்மையான நிலையான சட்டத்திட்டங்கள் வரையப்பட்டிருக்கும். முன்பு வேதம் அருளப்பட்டவர்களை பிளவுபட்டு போனது நேர்வழி குறித்து தெளிவான சான்று அவர்களிடம் வந்த பிறகுதான். மேலும் தங்கள் தீனை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கியவர்களாகவும் முற்றிலும் ஒருமனப்பட்டவர்களாய் அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும் என்பதையும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தும் கொடுக்க வேண்டும் என்பதையும் தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை. இதுதான் மிகவும் சரியான நேரிய தீனாகும். வேதம் அருளப்பட்டவர்களிலும் இணை வைப்பவர்களிலும் உள்ள நிராகரிப்பாளர்கள் திண்ணமாக நரக நெருப்பில்தான் வீழ்வார்கள். அதில் நிரந்தரமாய் வீழ்ந்து கிடப்பார்கள். அவர்கள் தாம் படைப்பினங்களில் மிக கீழ்த்தரமானவர்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் புரிந்தார்களோ அவர்கள் தாம் திண்ணமாக படைப்பினங்களில் மிகவும் மேன்மை வாய்ந்தவர்கள். அவர்களின் கூலி அவர்களுடைய அதிபதியிடம் நிலையாக தங்கும் சுவனங்களாகும். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் அவர்களை குறித்து திருப்தியுற்றான், அவர்களும் அவனை குறித்து திருப்தியுற்றார்கள். இவை அனைத்தும் தம் இறைவனை அஞ்சக்கூடிய மனிதர்களுக்குரியவையாகும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால பாருங்க இணை வைக்கிறது, அதாவது வேதம் அருளப்பட்டவங்களையும் இணை வைப்பவர்களுள்ள நிராகரிப்பாளர்கள் இதுல இருந்து விலகிடணும். அவங்களுக்கு சான்று வந்ததுக்கு பின்னாடிதான் பிரிஞ்சு போனாங்க. அவங்க அல்லாஹுக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்களுடைய தண்டனை என்ன அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அதுல இருந்து அவங்க விலகிக்கிட்டு, அவங்களுக்கு அழகான சின்ன சின்ன கட்டளைகள் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த கட்டளைகளையும் அவங்க நிறைவேற்றல. அப்படி நிறைவேற்றாத போது அவங்களுக்கு நிலையான நரகம் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுலதான் நிரந்தரமா வீழ்ந்து கிடப்பாங்கிறத சொல்லிட்டு படைப்பிள்ளைங்கள்ல கேவலமானவங்க அவங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல் செஞ்சு இருக்கிறாங்களோ அவங்களுடைய அமல அல்லாஹ் தஆலா எதையுமே வீணாக்க மாட்டான். அவங்க படைப்பில் மேலானவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி அவங்களுடைய கூலி அல்லாஹிடத்துல நிலையான சொர்க்கம். அவங்க அதுல தங்கி வாழ்வாங்க. அவங்கள அல்லாஹும் திருப்தி பட்டுக்கிட்டான், அவங்களும் அல்லாஹ்வை திருப்தி கொண்டாங்க. இது அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வெகுமதின்னு அல்லாஹ் சொல்றான். யா அல்லாஹ் யா ரப்பே, எங்களை நீ திருப்தி கொண்டு யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் நீ திருப்தி கொண்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதுக்கு நீயே சாட்சி யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக அந்த சுவனச்சூழலில் உலா வரக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.